கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் மண்ணை மூலதனமாக வைத்து மண் பாண்டங்களாக உருவாக்கினான். தங்களது வாழ்வாதாரமாக கருதப்பட்ட வீடுகளையும் களிமண்களால் கட்டி வாழ்ந்து வந்தனர். இதை உறுதிப்படுத்தும் விதமாக புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த பல வகையான சாட்சியங்கள் உள்ளன. தமிழர்களின் மரபு ரீதியான மண்பாண்டக்கலை குறித்து இன்று பார்க்க இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலக்குளம், காப்பிக்காடு போன்ற பல பகுதிகளில் இத்தொழில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இங்கு தயாரிக்கப்படும் பொருட்கள் மண் சட்டி, மண்பானை, அகல் விளக்குகள், பூந்தொட்டி, அரிக்கன் சட்டி, குவளை, மண் குதிரைகள் மற்றும் அலங்கார பொருட்கள். இவற்றையெல்லாம் மிகவும் கலைத்தன்மையோடு உருவாக்கி வருகின்றனர். இவ்வகையான மண்பாண்டம் செய்பவர்களை குயவர்கள் என்று அழைக்கிறோம். இப்பொருட்களை எப்படி உருவாக்குகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குளங்களில் சேகரிக்கப்பட்ட செம்மண்ணையும் களிமண்ணையும் ஒன்று சேர்த்து நன்றாக காய வைத்து அதனில் தண்ணீர் கலந்து இயந்திரத்தில் நன்றாக அரைக்கப்படுகிறது. பின் அதை பாத்திகளில் பதப்படுத்துகின்றனர். பின்னர் அந்த கலவையை எடுத்து கால்களால் நன்றாக பிசைந்து 2 மணி நேரத்திற்கு பின்னர் சக்கரத்தில் வைத்து சக்கரத்தை சுற்றி சுற்றி கைகளால் வணைந்தெடுப்பார்கள். இது பண்டைய கால முறை. இன்றைய நவீன உலகில் சக்கரத்திற்கு பதில் இயந்திரம் வந்துவிட்டது. அதனால் அந்த மணல்களை இயந்திரத்தின் மேல் வைத்து தனது கைகளால் செதுக்குகின்றனர். பின்னர் உருவாக்கிய பொருட்களை சூரிய ஒளியில் நாள் முழுவதும் உலர வைத்து அதற்கு வண்ணம் பூசி மீண்டும் சூரிய ஒளியில் காய வைக்கின்றனர். நன்கு உலர்ந்த வடிவமைக்கப்பட்ட பொருட்களை அடுப்பு சூளையிலும் இயந்திர சூளையிலும் அடுக்கி விறகு மற்றும் வைக்கோல் பந்தங்களால் தீயிட்டு வேக வைக்கப்படுகிறது. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இக்கலையில் வல்லவர்களாக இருக்கின்றனர். ஒரு மண்பாண்டம் வடிவமைக்க பொறுமையும் நிதானமும் முக்கிய தேவை. பாரம்பரியமாக இந்த தொழில் செய்பவர்களால் தான் மண்பாண்டங்களை உருவாக்க முடியும். ஆனால் இந்த கணினி காலத்தில் இதுபோன்ற தொழிலில் ஈடுபடவே இளைஞர்கள் ஆர்வம் காட்டுவது இல்லை. இந்நிலை நீடித்தால் பிற்காலத்தில் மண்பாண்டங்கள் செய்ய ஆள் இல்லாத அவல நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என கூறுகின்றனர் இந்த மண்பாண்ட கலைஞர்கள். இங்கு ஏறத்தாழ ஒரு 100 குடும்பங்கள் இந்த மண்பாண்ட தொழில் வேலை செய்து வருகின்றனர். இப்பொழுது அவங்க யாரும் வேலை செய்ய முடியலை. இந்த தொழில் மிகவும் நலிவடைந்து காணப்படுகிறது. கவர்மெண்ட்னால எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது. இப்போ ஒரு வருஷமாக தான் நலவாரி மண்பாண்ட நலவாரி தொழிற்சங்கத்தின் வாரியாக 4000 ரூபா வருஷம் தந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதில் 100 குடும்பங்கள் வேலை பார்த்த இடத்துல இந்த தலக்குளத்தில் 4 குடும்பத்தில் தான் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இங்கே போதியான வருமானம் இல்லாத காரணத்தினால தான் அவங்க வேலை பார்க்க முடியலை. அதனால தான் எல்லாரும் வேறு வேறு வேலையை போயிட்டு இருக்காங்க. களிமண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் சமைக்கப்படும் உணவுகள் தனி சுவை தரும். மேலும் அவ்வாறு செய்யப்பட்ட உணவுகளில் மருத்துவ குணம் நிறைந்து இருக்கும். மண்பாண்டங்கள் மூலம் சமைக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் போது இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி போன்ற நோய்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது என்றும் மருத்துவர்கள் சான்றளித்துள்ளனர். மண்பானைகளில் சேமித்து வைத்து உபயோகிக்கும் தண்ணீர் சுவையாகவும் குளிர்ந்தும் இயற்கை மாறாமல் இருக்கும். இதனால் மண்பானைகளை ஏழைகளின் குளிர்சாதன பெட்டி என்று சொல்கிறோம். இப்பகுதியில் செய்யப்படும் பொருட்கள் அனைத்தும் கேரளா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது.